ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து உருண்டைக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாவை நம்ம எண்ணெயில் வதக்கி போட்டோன்னா நல்லாயிருக்கும். காஞ்சிச்சு சோம்பு போட்டுப்போம். துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, உருண்டைக்கு தேவையான வெங்காயம். ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுப்போம். ஒரு அரை உப்பு போட்டுப்போம், ஏன்னா நம்ம குழம்புல போடும்போது உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். சரிலாம், இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். ஊற்றி கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வச்சு தக்காளி போட்டுக்கலாம். இந்த குழம்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச குழம்பு தான்ப்பா, இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்றதை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது தப்பு இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் அதே மாதிரி செய்கிறேன். ஒரு சிலர் வந்து உருண்டையை வந்து வேக வச்சு குழம்புல போடுறாங்க. நாங்கள் அப்படி போட மாட்டேன். குழம்பு கொதிக்கும் போதே உருண்டை பிடிச்சி போடுவோம். கரெக்டாக வெந்து நல்லா பூ மாதிரி இருக்கும். நம்ம உடச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வேக வச்சு போடுறாங்க. அதனால தான் சரி நம்ம செய்கிற ஸ்டைலில் போடலான்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் போட்டுப்போம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டால் அந்த மிளகா வடை வந்து போயிடும். நம்ம கடலை மாவு வறுத்துல தண்ணி அப்படியே அரைச்சி ஊற்றிப்போம். நல்லா ஒரு எலும்பு சைஸ் அளவுக்கு புளி அதை ஊற்றிப்போம், கரைச்சி புளியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரும்போதே நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது கரெக்டாக வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு உருண்டையாக ஓரமாக போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லோவாக வச்சோன்னா அது கரெக்டாக வந்து கரெக்டான குழம்பு பதம் வந்துடும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுப்பேன். உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக திக்கான பதமும் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி சும்மா இதை எண்ணெயில் பொரிச்சு வச்சு பாவக்காய் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுப்போம். வெங்காயம் போட்டுக்கலாம். கட்டி வச்ச பூண்டு, கல்லுப்பு, வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காய் வதங்கிடுச்சு. நம்ம குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி, கொஞ்சம் வெல்லம் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு எங்கள் வீட்டு சமையல் சுட சுட சோறு, சூப்பரான உருண்டை குழம்பு, பாவக்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.